அத்தியனம் பண்ணிவிட்டு மேற்கொண்டு பிரம்மத்தை அறிய வேணுங்கிற ஆசையோட வேதாந்த விசாரத்துக்காக வருகிறான். வேதம் வேதாந்தம்ங்கிறது ரெண்டு சேர்ந்து ஒரே சாஸ்திரம் தான். ஆனா வேதங்கள்ங்கிறது பூர்வபாக வேதம், வேதாந்தம்ங்கிறது உபனிஷத்து. வேதங்கள் கர்மத்தை பத்தி விசாரிக்கும், ஆனால் உபனிஷத்துக்கள் பிரம்மத்தை பத்தி விசாரிக்கும். கர்ம விசாரம் முடிஞ்சு போச்சு. நிறைய கர்மானுஷ்டானத்தை பல ஆண்டுகள் இந்த பிரம்மச்சாரி பண்றான். சாஸ்திரத்தை போய் அத்தியனம் பண்ணிக்கிறான். அத்தியனம் பண்ணிட்டு அதுல சொல்லப்பட்டிருக்கிற கர்மங்கள் எல்லாம் பண்றான். பண்ணி 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 என்னமோ உயர்ந்த இடத்துக்கு போறோம்னு நினைக்கிறான். மெதுவா அவன் மனசுல நிர்வேதம் உண்டாகிறது, ஒரு வெறுப்பு ஏற்பட்டது. பிளவாஹ்யேதே அதிரடா யஜ்ஞரூபாக, இதெல்லாம் ஓட்டத்தோட ஒழுகலோடம் போல் இருக்கே. இந்த ஓடம் என்ன பிரம்மத்திடத்துல அழைச்சின்னு போகாது போல் இருக்கு. இதுக்கு மேல ஏதோ விசாரம் தேவை. எத்தனை நாள் இந்திரனையும் சந்திரனையும் குபேரனையும் குறித்து ஆகுதி கொடுத்துட்டு இருக்க போறோம்? இது நம்மால் முடியாது. அப்ப இதுக்கு மேல என்னன்னு விசாரிக்க வருகிறான். ஆச்சாரிய சகாசத்துல எனக்கு பிரம்ம ஜானம் வேணும்னு கேட்கிறான். இது முதல் சூத்திரத்துக்கு அர்த்தம். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, ஜிக்ஞாசா ஞாத்தும் இச்சா ஜிக்ஞாசா, அறிய வேணுங்கிற ஆசைதான் ஜிக்ஞாசை. பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வருது எப்போது? கர்ம விசார அனந்தரம் ஆபாத பிரதீதி பிறந்து பிரம்ம விசாரத்துக்கு வருகிறான். சாஸ்திரத்தை அத்தியனம் பண்ணி கர்மத்தை பண்ணிவிட்டு அதுக்கு மேலெழுந்த வாரியான ஞானம் வெறுப்பு ஏற்பட்டு பிரம்மச்சாரத்துக்கு வரணும். இப்ப நாமெல்லாம் கூட ஸ்ரீபாஷ காலக்ஷேபத்துக்கு போறோம்னா இந்த கீழே சொன்னது எதையும் பண்ணிருக்க மாட்டோம். அதை அப்படியே விட்டுட்டு நேர பிரம்ம விசாரம். சுவாமி நாங்கள்லாம் சேரச்சேவே 12வதுல சேர்ந்துருவோம். இந்த 1, 2, 4, 5, 8, 10 இதெல்லாம் பிடிக்கிறதே இல்லை. சேர்ந்தமா 12, முடிச்சமா மோட்சம். அந்த அளவுக்கு நம்ம சம்பிரதாயத்துல ரொம்ப வசத்தியா வச்சுட்டு இருக்க முடியும். கொஞ்சமான சாமானிய சாஸ்திரம் கற்றுவிட்டு தெரிஞ்சாதான் நமக்கே திருப்தியா இருக்கு. விஷயத்தை அனுபவிக்கிறோம்னு சொன்னா சம்ஸ்கிருதமே தெரியாது, வேதத்துல கொஞ்சம் பாகம் கூட தெரியாது, தர்க்க நியாயம் ஒண்ணுமே வாசிக்கல, ஆனா படிக்க வந்துட்டோம்னா அது எவ்வளவு இருக்குமோ அப்படித்தானே இருக்கும். அதனால அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா முதல் அதிகரணத்தாலே பிரம்ம விசாரத்துக்கு வருகிறான்னார். உடனே ஆக்ஷேபம். இந்த ஒரு அதிகரணத்திலையும் ஒருத்தர் இருப்பார், நம்மாட்டம் நிறைய பேர் இருப்பா. இவளுக்கெல்லாம் ஆக்ஷேப சுவாமிகள்னே பேர். எதற்கெடுத்தாலும் ஏன் கிடையாதுன்னு இருக்காளோ இல்லையோ. ஒருத்தர் சொன்னார், புளியம்பழம் இப்படி வளர்ந்துருந்தது, இந்த பக்கமா இடது பக்கம் திரும்பி இருந்தது. அது ஒருத்தனுக்கு பொறுக்கல. ஒரு ஆச்சார இடத்துல போய், சுவாமி தேவரி நன்கு கற்றவர், புளியம்பழம் எதற்காக இடது பக்கம் வளர்ந்துருக்குன்னார். ஆச்சாரியனுக்கு கோவம் தான், இருந்தாலும் இவருக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல. அவர் ரொம்ப சாமர்த்தியமா சொன்னார், வலது பக்கம் வளைஞ்சிருந்ததுன்னா ஏன் வலது பக்கம் வளைஞ்சிருக்குன்னு கேட்பியோ இல்லையோ, அதுக்காகத்தான் இடது பக்கம் வளைஞ்சிருக்குன்னா. இப்போ இதுக்கு மேலே அவர்கிட்ட என்ன கேட்க? அதனால நம்ம ஒன்று கேட்கிறோம்னா அது கொஞ்சமான நியாயம் இருக்கும். பல அதிகரணங்கள்ல பூர்வபக்ஷி அபாரவாதத்தை எடுத்து வைக்கிறார். இவர் சொன்னது வேத சப்தங்களை கொண்டு பிரம்மத்தை விசாரம் பண்ண வருகிறான்னு சொன்னீரே, வேதத்தை கொண்டு பிரம்ம விசாரம் பண்ணவே இயலாதுங்கிறதான் முதல் ஆட்சேபம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறதே ஊற்றமுடையாய் வேதத்தாலேயே சொல்லப்படுபவனேனுட்டு. வேத வாக்கியங்கள் அவனை சொல்லவே சொல்லாதே. ஏனெனில் பகவானோ சித்த வஸ்துவை எப்படி சப்தம் விளக்கும்? சாத்தியத்தை தான் சப்தம் விளக்குமே தவிர சித்த வஸ்துக்களை சப்தமே விளக்காது என்று ஆக்ஷேபம். ஆக்ஷேபத்தை முதல்ல புரிஞ்சுப்போம், அப்புறம் சமாதானத்துக்கு போவோம். இவர் ஏது ஆக்ஷேபித்தார்னா, காமானய காம்பதாய, ஒரு பசுமாட்டை இழுத்துன்னு வானார் ஒருத்தர். பசுமாட்டை கயத்து போத்து இழுத்துன்னு வந்தான். ஒரு சின்ன குழந்தை இன்னும் அதுக்கு தெரியாது, மாடுன்னா என்னன்னு தெரியாது, எதுவும் தெரியாது, உட்காந்து பார்த்துட்டு இருக்கு. காமானய, பசுவை இழுத்து கொண்டு வா, கயத்தை பிடிச்சு இழுத்துன்னு வந்தார். அது பார்த்துக்கிறது. காம்ங்கிற சப்தம் இருந்தது, ஆனையங்கிற சொல்லு இருந்தது, ரெண்டையும் மனசுல பதிச்சுக்கிறது. அடுத்தது ஒருத்தர் சொன்னார், பசுமாட்டை கட்டு, பசுமாட்டை அழைச்சினுவான்னு கேட்டுண்டுது, பசுமாட்டை கட்டுங்கிறத கேட்டுண்டுது. அப்படின்னா இழுத்துன்னு வந்தார், அப்படின்னா கட்டினார். இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு வார்த்தை பொதுவா இருந்தது, பசுமாடு. மற்ற 2 வார்த்தை வேறுபட்டு இருந்தது. அழைச்சிடுவான்னு சொன்னது, கட்டுன்னு சொன்னது. அப்ப பாத்துக்கிறது, அது அழைச்சினுவான்னு சொல்லச்சேவும் இதுவா மாடு வந்தது, கட்டுன்னு சொல்லச்சேவும் மாடு வந்தது. அப்ப இதுதான் பசுமாடா இருக்கணும். அப்ப அவர் இழுத்துன்னு வந்தது தான் அழைச்சின்னு வந்ததா இருக்கணும், கட்டினதுதான் கட்டினதா இருக்கணும்னு ஞாபகத்துக்கு வச்சுக்கிறது. அப்ப இந்த இடத்துல பசுமாடுங்கிற சொல் மாட்டை குறித்து, அதன் மூலமா செய்கையை குறித்து நாம விஷயத்தை புரிஞ்சுக்கிற முடியும். அதே போல் பிரம்மத்தை குறித்து வேத சப்தங்கள் சொல்லணும்னா என்னன்னு சொல்லணும்? பிரம்மத்தை அழைத்து கொண்டு வா, பிரம்மத்தை பார், பிரம்மத்தை பாடு, பிரம்மத்துக்கு கைங்கரியம் பண்ணு, பிரம்மத்தை தொடு, ஏதானும் சொல்லணும் இல்லையோ. இதை போல எதை சொல்லி எந்த சொல் பிரம்மத்தை குறிக்கும்? ஏன்னா பிரம்மத்தை அழைச்சின்வான்னு சொல்லுவீரா, பிரம்மத்தை கட்டுன்னு சொல்லுவீரா, பிரம்மத்தை தியானம் பண்ணுன சுவாமி அது எங்க இருக்குன்னே தெரியல. தெரியாத ஒரு வஸ்துவை போய் எப்படி நம்மால சொல்லிட்டு இருக்க முடியும்? அது சித்தம், சாத்தியம் அல்ல. தானே இருப்பத்தை எப்படி வேத சப்தங்கள் சொல்லும்? சொல்லாது. அப்படிங்கிறது முதல் ஆக்ஷேபம். ஆக்ஷேபத்துக்கு சமாதானம் சொல்றார். ஆனா முதல் அதிகரண ஆக்ஷேப சமாதானம் முடியறதுக்குள்ளே பாதி ஸ்ரீபாஷ்யம் முடிஞ்சு போடும்.
ஏன்னா முதல் அதிகரணத்திலே இதற்குள்ளேயே தான் பூர்வபக்ஷம், லகு பூர்வபக்ஷம், லகு சித்தாந்தம், மகாபூர்வபக்ஷம், மகா சித்தாந்தம், அதற்குள்ள சப்தவித அனுபபத்தி, அதற்குண்டான சமாதானம், இதெல்லாம் ஆயிடும். ஒரு 1.5 வருஷம் காலக்ஷேபத்துல முதல் சூத்திரம் முடியும். நமக்கு தோணும் 545 இப்படியேன்னா வாழ்நாளே போராதுன்னு தோணும். அவ்வளவு பயப்பட வேண்டிய தேவையில்லை. முதல் 2 அத்தியாயம் வரைக்கும் நேரம் பிடிக்குமே தவிர 3வது அத்தியாயம் அதை விட சீக்கிரம் போகும், 4வது அத்தியாயம் வேகமாகவே போடும். ஏன்னா அது மேற்கொண்டு உபாயத்தை அனுஷ்டித்து மோட்சத்துக்கு போவதை பத்தி 3வது 4வது அத்தியாயங்கள். அதனால முதல் அதிகரணத்துக்கு ஆக்ஷேபம் பிறந்தது. வேத சப்தங்கள் சித்த வஸ்துவை சொல்லாதே. அப்ப ராமானுஜர் அழகா சமாதானம் தெரிவித்தார். சித்த வஸ்துவை அவசியம் சொல்லும். எப்படின்னு பார். ஒரு தாய்க்கு குழந்தை பிறந்தது. பிறந்த உடனே இன்னார் தந்தை, இன்னார் தாத்தா, இன்னா பாட்டின்னு காட்டி கொடுக்கணும் இல்லையோ? தாயார் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமா தட்டி தட்டி பால் ஊட்டி சொல்லி கொடுக்குறா. தோ அப்பா பார் அப்படின்னு காட்டுகிறாள். அப்பாவை அழைச்சின்னு வந்து கட்டி போட்டு காட்டுறாளா, இல்லை என்ன செய்து காட்டுகிறாள்? இதோ தந்தைன்னுச்சே, தந்தை சித்தம், தந்தையை சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சித்தமா தான் தந்தை இருக்கார். அப்ப அந்த சொல்லையும் அதன் பொருளையும் சேர்த்து அது தெரிந்து கொள்ளுகிற சொல்லியும். அதே போலத்தான் வேதமும் நமக்கு பிரம்மத்தை காட்டி கொடுக்கும். சித்த வஸ்துவை கூட வேத சப்தம் காட்டும், காட்டாதுன்னு சொல்ல முடியாது. இன்னொரு விதத்துல பாரு, ஏன் பிரம்மத்து விஷயத்துல எதையுமே சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன்? பிரம்மத்தை குறித்து தியானம் செய் என்று சொல்லலாமே. பிரம்மத்தை இழுத்துனுவா கட்டுனுவானா சொல்ல முடியாது தவிர பிரம்மத்தை குறித்து தியானம் நீ சொல்லலாம், பிரம்மத்துக்கு கைங்கரியம் பண்ணுன்னு சொல்லலாம். சுவாமி அப்படி ஒத்துருமே பார்த்ததா தெரியலையேன்னா நீ பார்க்கலன்னு சொல்லு. ரிஷிகள் அனைவரும் தியானத்தாலே பிரம்மத்தை பார்த்துதான் இருக்கார்கள். நான் லோகத்துல ஒன்ன பண்ணலைங்கிறதுக்காக வஸ்துவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்ப நாமெல்லாம் எத்தனையோ இடத்துல லோகத்துல பார்த்ததே கிடையாது. அதுக்கு நான் அதில் சொல்ற சப்தங்கள்லாம் அதை குறிக்காது சுவாமி. ஏன்னா நான் பார்த்தது இல்லையேன்னா நாம் பார்த்ததற்காக வஸ்து ஸ்தாபிக்கப்படுவதில்லை. ஆகையால் பிரம்மமும் அவசியம் சப்தங்களாலே சொல்லப்படும். அதைத்தான் சாஸ்திரம் சொல்றது. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. அடுத்தது ஜன்மாத்யசயதா. 2வது வரைச்சே மறுபடியும் ஆக்ஷேபம். ஜெகஜன்மாதி காரணத்துவம் பிரம்ம லட்சணம். பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லுன்னார். சரி, பிரம்மத்தை பத்தி உபனிஷத்தை கொண்டு விசாரிக்க வந்தார். அதுக்கு அடையாளம் சொல்ல வேண்டாமா? உபனிஷத்துக்கள் பிரம்மத்துக்கு ஏது அடையாளம்னு சொல்லும். சிஷ்யர்கள்லாம் போய் ஆச்சாரியாரிடத்துல கேட்பா. உடனே ஆச்சாரியர்கள் அதுக்கு பதில் சொல்லுவா. இது அப்படியே உபனிஷத்து எழுதி வச்சிரும். உபனிஷத்துல இருக்கிறது ஒரு ரிஷி பல ரிஷிகளோட பேசுவர். ரிஷிகள் போய் பிரார்த்திப்பா. அந்த ரிஷி சமாதானம் சொல்லிடுவார். வசந்த அர்த்தத்தை சொன்னேன், போங்கோ தபஸ் பண்ணுங்கோ அப்படின்னு ரிஷி அனுப்பிச்சு வச்சிருவார். அவர்கள் எல்லாம் ஆரண்யத்திலிருந்து காட்டுல இருந்து கொண்டு இந்த அர்த்தங்களை எல்லாம் கிரகித்தார்கள். ஒரு ரிஷி மத்திரத்துக்கு சொல்றார், தத் பிரம்மேதி, இத பிரம்மம்னு தெரிந்து கொள். எது? யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்பிசந்தி தத் விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி. இத பிரம்மம் அடையாளம் தெரிஞ்சுக்கோ. எது படைப்புக்கு காரணமோ, அழிப்புக்கு காரணமோ, ரக்ஷணத்துக்கு காரணமோ, எது மோட்சம் கொடுக்குமோ அது பிரம்மம் என்ன அடையாளம் சொல்லிட்டார். இந்த அடையாளத்தை தான் இந்த வேத வாக்கியத்தை அந்த விஷய வாக்கியம் ஒரு அதிகரணமும் வரைச்சு ஒரு விஷய வாக்கியம் வரும். அந்த அதிகரணத்துக்கு இந்த வேத வாக்கியம் தான் விஷயம். அந்த விஷயத்துல தான் விஷயம் ஏற்படும், சந்தேகம் ஏற்பட்டு போடும். அப்ப பூர்வபக்ஷி இப்படின்னு சொல்லுவார், சித்தாந்தி இப்படின்னு சொல்லுவார். அவளுக்குள்ள வாத பிரதிவாதங்கள் நடக்கும். நான் ஏன் இப்படி சொல்றேன்னு பூர்வபக்ஷி நிறைய வாதம் வைப்பார், நான் ஏன் இப்படி சொல்றேன்னு சித்தாந்தி நிறைய வைப்பார். கடைசியா சித்தாந்தப்படுத்தப்படும். இப்படிதான் ஒரு அதிகரணமும் இது நடக்கிறதே ஒரு நீதிமன்றத்துல நடக்கிற ஒரு நாட்டம் இருக்கும். இவர் இப்படி சொல்றார், அவர் அப்படி சொல்றார். இதுக்கு குறுக்க ரொம்ப தூரத்துக்கு போயிடும். இது அப்படியே இருந்து ஒரு வார்த்தையை முடிஞ்சு போயிடுத்துனா நமக்கு புரிஞ்சு போயிடும். இதுல ஒரு பூர்வபக்ஷம் ஒன்று சொல்லிட்டு இருக்கிறச்சே சித்தாந்தப்படுத்த வேண்டியவர் ஒரு பதில் சொல்லுவார். அந்த பதிலுக்குள்ள பக்கத்துல இன்னொரு பூர்வபக்ஷி இருப்பார். இவ யாரும் ஒத்தர் இல்லையே. சங்கர, பாஸ்கர, யாதவ, பாட்ட, பிரபாகரன், நையாயிகன், வைசேஷிகன், சாங்கியன், எத்தனையோ இருக்கும் இல்லையா, பௌத்தன், ஜெயினன், சாங்கியன், யோகாச்சாரன் என்று பலரும் இருக்கிறபடியாலே பலரும் சேர்ந்து வாதம் பண்ணிட்டு இருக்காப்போ. அப்போ ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்லும் போது அதுக்கு பதில் வர்றதுக்குள்ள இன்னொருத்தர் ஆக்ஷேபிப்பார். அதுக்கு பதில் ரொம்ப பக்கத்துக்கு போயிட்டே இருக்கும். நம்ம முதல் கேள்விக்கு பதில் என்னங்கிறது நமக்கு 4-5 காலக்ஷேபத்துக்கு மறந்தே போயிடும். ஏன்னா இது முடிக்கிறதுக்குள்ள 4-5 நாள் ஆயிடும். நம்ம வாரத்துக்கு ஸ்ரீபாஷ காலக்ஷேபம் 2 நாள் அப்படின்னு வச்சுட்டு இருப்போம். இந்த 2 நாளைக்குள்ள ஆச்சாரியனுக்கு முடிஞ்ச நாள் ஒன்று, எனக்கு முடிஞ்ச நாள் ஒன்று. அங்கேயே ஆபத்து ஆரம்பம். இது எல்லா நாளும் வந்தோம்னா கூட தேவையில்லை, வரிசையா கேட்டிருந்தா கூட புரிஞ்சு போயிடும். ஏதோ ஒரு நாள் கேட்க வருவோம். அதுக்குள்ள ஒரு 4 வாரம் போய் முதல் பூர்வபக்ஷி என்ன ஆரம்பிச்சாருங்கிறதே நமக்கு மறந்து போயிடும். அதனால ஸ்ரீபாஷ்யம்னா ஒரு 4-5 தரம் கேட்டா தான் இன்னதான விஷயம் இருக்குன்னு மனசுல தேக்கிக்கிறதுக்கே முடியும். அப்ப இப்ப 2வது ஆக்ஷேபம், பிரம்மத்தை அடையாளமே சொல்ல முடியாதுன்னு ஆக்ஷேபம்.
இப்ப அடையாளம் சாஸ்திரம் சொல்லி சொல்லியோ, எது ஜகத்துக்கு காரணம், உற்பத்தி காரணமோ ஸ்திதி காரணமோ லய காரணமோ, இந்த அடையாளங்களோடு கூடியது பிரம்மம்னால் ஆக்ஷேபிச்சுட்டான். பிரம்மத்தை நீ அடையாளமே சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்னா லோகத்துல நீ எப்படி அடையாளம் சொல்லுவே? கண்டோ முண்டோ பூர்ண சிருங்கோ கௌஹுன்னு அடையாளம் சொல்லுவேன்னு ஆக்ஷேபம். கண்டா முண்டா பூர்ண சிருங்கா கௌஹு பசுமாடு, முழுக்கொம்போட கூடிய பசுமாடு, அறக்கொம்போட கூடிய பசுமாடு, மொட்டக்கொம்போட கூடிய பசுமாடுன்னு ஒருத்தர் அடையாளம் சொன்னார். சுவாமி நீர் 3 பசுமாட்டு தானே சொல்றீர், ஏன்னா முழுக்கொம்போட அறக்கொம்போட ஒத்த கொம்பே இல்லாம ஒரு பசுமாடு இருக்குமா? அப்ப 3 பசுவை சொல்றீர். உபனிஷத்து எப்படி அடையாளம் சொல்லியிருக்கு? சிருஷ்டிக்கு காரணமாய், ஸ்திதிக்கு காரணமாய், லயத்துக்கு காரணமாய்னா 3 நேர் விரோதமா இல்ல? எப்படி ஒரு பசுமாட்டு நடத்தில் 3 விதமா இருக்க முடியாதோ, முழுக்கொம்போடையும் இருக்கு, அறுபட்ட கொம்போடையும் இருக்கு, கொம்பே இல்லாமல் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? அதே போல இங்க 3 வெவ்வேறா இருக்கே. சிருஷ்டிக்கு காரணங்கிறீர், அப்ப சிருஷ்டி பண்ணிட்டே இருக்கச்சு அழிச்சுடுமா? அழிச்சுட்டே இருக்குமா? ரட்சிக்குமா? ரட்சணம்ங்கிறது சம்ஹாரம்ங்கிறது விருத்தமான செயல்கள், சிருஷ்டிங்கிறது சம்ஹாரம்ங்கிறது ஒண்ணுக்கொண்ணு விரோதிக்கிற செயல்கள். அப்படி இருக்கிறச்சே விரோதமா இருக்கிற 3 அடையாளங்களை சொல்லி பிரம்மத்தை ஸ்தாபிக்க பார்த்தா, ஆக உபனிஷத்து அடையாளங்களே சொல்ல வல்லவை அல்ல. பிரம்மத்தை உபலக்ஷண லட்சணத்தாலும் விசேஷண லட்சணத்தாலும் அடையாளம் சொல்லி புரிய வைக்க முடியாது. பூர்வபக்ஷம் ஆக்ஷேபம். அதுக்கு சித்தாந்தி தெரிவித்தார், தாராளமா அடையாளம் சொல்லலாமே, நீ தப்பா அடையாளத்தை புரிஞ்சுட்டு இருக்க. இதை சொன்ன உடனே இவ்வளவு தானா நமக்கு தோணி போடும். கண்டோ முண்டோ பூர்ணசிங்கோ கௌஹுன்னா இந்த தை மாசத்துக்கும் ஜல்லிக்கட்டுக்கு நெருங்கின தொடர் கொல்லு. அதனால இப்ப காளமாட்டுக்கு கொம்பு அதையே எடுத்துக்கும். நன்னா கொம்பு சீ விடுறான்னு சொல்ற பாருங்க. அதை போல மார்கழி மாசம் வந்தா கொம்பு சீ விடுவா. ஏன்னா தை மாசத்துல அது சண்டைக்கு போகணும் இல்லையோ, அதனால கொம்பு சீ விட்டுட்டா அப்ப பூர்ணசிங்கோ கௌஹு நன்னா முழு கொம்போடு இருக்கக்கூடிய மாடு சண்டைக்கு போச்சு. ஒண்ணுக்கு ஒண்ணு முட்டிண்டுது. யாரோ ஒருத்தர் பிடிச்சதுல பாதி கொம்பு உடஞ்சி போச்சு. உடஞ்சி போச்சுன்னா மாசி மாசம் பார்த்தா பாதி கொம்போடு இருந்தது. மாட்டுக்குடையவர் பார்த்தார், பாதி கொம்போடு இருந்தா என் மாடு நன்னா இல்லை, சீவிட்டு நன்னா வளர்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக முழுசா சீவிட்டார். பங்குனி மாசம் வந்த உடனே கொம்பு இல்லை. அப்ப மார்கழி மாசத்துல முழு கொம்பு, தை மாசம் வந்த உடனே பாதி கொம்பு, மாசி பங்குனி வந்த உடனே கொம்பே இல்லை. இப்ப இந்த 3 மாடுன்னு சொல்லுமா, ஒரு மாடுன்னு சொல்லுமா? இது 3 மாட்டை காட்டல, இப்ப ஒரே மாட்டை தான் காட்டிது. ஆனா 3 அடையாளம் தானே சொல்லியிருக்கேன். சாமி காலத்துல வேற பண்ணிட்டீரே, ஒரே மாடுதான், ஆனா மாசத்தை மாத்திட்டோம் இல்லையோ. அப்ப இந்த மாசத்துல இது, அந்த மாசத்துல அது, அந்த மாசத்துல அதுன்னா ராமானுஜர் கேட்டார். அப்படித்தான் உபனிஷத்துன்னு சொல்றது. அவர் என்ன சிருஷ்டிச்சுன்னு இருக்கிறச்சே அழிக்கிறார்னு சொல்லித்து இல்ல, அழிச்சுன்னு இருக்கிறச்சே ரட்சிக்கிறார்னு சொல்லித்தா? சிருஷ்டிக்கிறச்சே சிருஷ்டிக்கிறார், காக்கும் போது காக்கிறார், அழிக்கும் போது அழிக்கிறார். ஒரு விரோதமும் இல்லை. ஆகையாலே சாஸ்திரம் நன்கு அடையாளம் சொல்லும் என்பது 2வது அதிகரணத்தினுடைய சாரம். இதைத்தான் ஜன்மாத்யஸ்ய யதஹ, ஜன்மாதி யதஹ, யாரிடத்திலிருந்து ஜெகத் ஜன்மாதி காரணத்துவம், யதோவா இமானி பூதானி ஜாயந்தேன்னு யாரிடத்திலிருந்து தோன்றும் முதலான காரணங்களை சொல்லி சொல்லியோ, அதாலும் பிரம்ம விசாரம் பண்ணலாம் என்று பிரம்மத்தை சாஸ்திரமே சொல்லும். 2வது ஆச்சு. 3வது வந்தது சாஸ்திர யோனித்வாத். அதிகரணத்துக்கு அதே தான் பேர். ஜிக்ஞாசாதிகரணம், ஜன்மாத்தியதிகரணம், சாஸ்திர யோனித்வாதிகரணம். சாஸ்திர யோனித்வாத் யோனி காரணம். சாஸ்திர யோனித்வாத் பிரம்மத்தை அறிவதற்கு சாஸ்திரம் ஒன்றே காரணமானபடியால், வேறு ஹேது இல்லாதபடியால். நமக்கு இப்ப தேவையான வார்த்தை ஊற்றமுடையாயன்னு ஆண்டாள் தெரிவித்தாலும் இல்லையோ, அப்ப சாஸ்திரம் ஒண்ணுதான் சொல்லும். வேதைக சமதிகம்யன். ஏன்னா இப்ப பூர்வபக்ஷி என்ன ஆக்ஷேபிக்கிறார்னா, வேதத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. மற்ற பிரமாணத்தாலே ஒரு விஷயம் அறிவிக்கப்பட்டால் அந்த விஷயத்தை வேதம் சொல்லாது. இது என்னதுன்னு சொல்றேன். இன்னொரு பிரமாணத்தால ஒரு விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும்னு வச்சுங்கோ, அதை வேத பிரமாணம் சொல்லவே வராது. மற்ற பிரமாணத்தால எதை தெரிஞ்சுக்க முடியாதோ அதை மட்டும்தான் வேதம் சொல்லும். ஸ்நாத்வா புஞ்சீத, இது ஒரு சுலபமான வாக்கியம். இன்னதை செய், இன்னதை செய்யாதேன்னு வேதம் பிரிச்சு விடும். நாப்சு மூத்திர புரீஷம் குறியாத் நாத்வா புஞ்சீத. குளிச்சுட்டு தான் சாப்பிடணும். தமிழ்ல நம்ம குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சொல்ற முடியும். அதை போல சாஸ்திரம் சொல்லியிருக்கு, குளித்து விட்டு தான் நீ சாப்பிட வேண்டும். இதுல ஸ்நாத்வா புஞ்சித்தன்னு இருக்கே, ஸ்நானம் பண்ணு என்றது சொல்லாது, போஜனம் பண்ணு என்றும் சொல்லாது. ஏனெனில் இது அந்நிய பிரமாண சித்தம். இன்னொரு பிரமாணத்தால தெரிஞ்சுக்க வர்றதா இருந்தா அது வேதம் சொல்லாது. ஆனா அனன்ய பிரமாண சித்தமாக இருந்தா தான் வேதம் எப்போதே சொல்லும். இன்னொரு பிரமாணத்தால் எனக்கு வேர்த்து கொட்டுறது, உடம்பு நாடுறதுன்னா குளிச்சுட்டு போறேன், இது பிரத்யக்ஷ பிரமாணம். இதுக்கு எதுக்கு வேதம் என்ன குழின்னு சொல்லணுமா? சொல்ல வேண்டியதே இல்லை. ஒருத்தர் மட்டும்தான் குழின்னு கூப்பிடலாம். பெரியாழ்வார் ஒருத்தர் தான். அவர் கண்ணனுக்கு வேணா நீராடவாராய்ன்னு கூப்பிட்டு இருப்பாரே தவிர ஏன் அதுவும் கூப்பிட வேண்டியிருக்கு பாருங்க. என்ன கண்ணன் திருமேனி நாராதே,
அதனால அவன் குளிக்க வேண்டிய தேவையே இல்லையே. நம்ம சரீரம் நாரி போறது, நாம குளிக்கிறோம். கண்ணன் திருமேனி அப்ராகிருத்தமான சுத்த சத்துவமயமான திருமேனி, அதுக்கு ஏது நாற்றம்? நாற்றம் உண்டு. நாற்ற துடாய்முடி நாராயண பெருமானுடைய திருமேனியில வாசனையே வந்துட்டு இருக்கு. மேலும் அவர் புழுதி அடைந்த பொன்மேனி, போய் புழுதியெல்லாம் அலைஞ்சிட்டு வருவாராம். கனங்கரையல்னு பெருமாள் இருக்கார், பொன்னிறமா புழுதி இருக்கு. இந்த கருப்பு திருமேனியில புழுதியை அலைஞ்சிட்டு வந்து யசோதட்ட கேட்கிறார், நான் குளிக்காட்டா நன்னா இருக்கா, குளிச்சா நன்னா இருக்கா சொல்லு. குளிக்காதது இன்னும் அழகாத்தானே இருக்கு, அதற்காகத்தான் நான் சொல்றேன் குளிக்கலன்னா. யசோதா அதுக்கும் பிரார்த்திக்கிறார். புழுதி அடைந்த பொன்மேனி காண பெரிது முகப்பன், நன்னாத்தான் இருக்குது. ஆகிலும் கண்டால் பழிப்பர் நான் எத்தனையும் இல்லாதார் நப்பின்ன காணில் சிரிக்கும். நான் எதுக்கு தெரியுமா உன்னை குளிக்குவான்னு சொல்றேன்? நாளைக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நப்பின்னை உனக்கு மனைவியாக வந்த பிற்பாடு குளிக்கவே தெரியாத பிள்ளைய வளர்த்திருக்கா பாருன்னு என்ன வைவள். அதுக்காகவான்னு நீ குளிக்கிறதுக்காகவா? இல்லைன்னா நீ குளிக்காத திருமேனி தான் நன்னா இருக்குன்னா அப்ப அவருக்கு மட்டும்தான் அது ஒக்கும். நாம தீர்த்தமாடித்தான் தீர வேண்டும். அதனால ஸ்நானம் பண்ணுன்னு நம்மளை சொல்லாது, போஜனம் பண்ணுன்னு சொல்லாது. சொல்லாத இருக்கிறச்சேவே 4 வேளை சாப்பிட்றோம். இதுக்கு மேல அது சொல்லியும் வச்சுதுன்னா 8 வேளை சாப்பிடுவோம். அதனால போஜனம் பண்ணுன்னு சொல்லாது, குளின்னு சொல்லலே, சாப்பிடுன்னு சொல்லலே. ஏன்னா இது ரெண்டுமே மற்றொரு பிரமாணத்தாலே சித்தம். நமக்கு நேர பிரத்யக்ஷ பிரமாணத்தால அதை தெரிஞ்சு நடுவோம். ஆனா சாஸ்திரம் எங்க தெரியுமா நடுவில் வரும்? இவன் குளிக்காத சாப்பிடுவோம், அப்ப மட்டும் அதை சொல்லும். ஸ்நாத்வா புஞ்சீத, குளித்து விட்டு தான் சாப்பிட வேண்டும். குளிச்சுட்டு தான் சாப்பிடணுங்கிறது மற்ற பிரமாணத்தால தெரிஞ்சுக்க முடியாது இல்லையோ. இப்ப பிரத்யட்சமா குளிச்சுட்டு தான் சாப்பிடணும்னு ஆரான்னு சொல்லுவாளா? இல்லையே. ஏன்னா நமக்கு அது ரெண்டுத்துக்கு இருக்கிற சம்பந்தமே தெரியாது. சுவாமி, குளிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கு என்ன சம்பந்தம்? வாயில போட்டுண்டா வயற்றுக்குள்ள போறது, இது சாப்பாடு. குளிக்கிறதுங்கிறது தீர்த்தத்தை எடுத்து ஜலத்துல கொட்டிக்கிறது. எனக்கு ஒண்ணு ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே இருக்கிறதா தெரியல. அது பிரத்யட்சமா தெரியலையே. ரெண்டுத்துக்கும் தொடர்பு பிரத்யட்சமா இருந்தா செஞ்சிருவோம். அனுமானம் பண்ணிட்டு மட்டும் தெரிஞ்சுக்க முடியுமா? அப்ப மத்த பிரமாணத்தால தெரியாததை வேத பிரமாணம் சொல்றது இல்லையோ. இதுக்கு தான் அனன்ய சித்தம்னு சொல்லுவார்கள். மற்றொரு பிரமாணத்தால சொல்லப்படாததைத்தான் வேதம் சொல்லும். இப்ப சாஸ்திர யோனித்வாதிகரணத்துக்கு ஆக்ஷேபம் என்னன்னா, பிரம்மத்தை அனுமானத்தால சாதிச்சுடலாம், ஆகையால் வேத விசாரம் பண்ண வேண்டாம். இது ஆக்ஷேபம். அனுமானம்ங்கிறது இன்னொரு பிரமாணம் இல்லை. பிரத்யக்ஷம் அனுமானம் வேதம் 3 அணுக்குள், அனுமானம் ஒரு பிரமாணம். அப்ப அனுமானத்தாலேயே பிரம்மத்தை சாதிச்சுக்கலாமே, வேதத்தின் பயனே தேவையில்லையேன்னு சொல்லுவார்கள். அதுக்கு சித்தாந்தி சொல்றார், அனுமானத்தால் பிரம்மத்தை ஸ்தாபிக்க இயலாது. ஏனெனில் பிரத்யக்ஷம் எப்பவானும் இருந்தாத்தான் அனுமானிக்கவே முடியும். எப்ப பிரத்யக்ஷமே பிரம்மத்திடத்துல இல்லையோ அப்புறம் எப்படி ஒன்னால அனுமானிக்கிறதுக்கு முடியும்? மேலும் அனுமானத்தில் இருக்கிற குற்றம் பார்ப்போம். என்னன்னு வச்சு பகவான் அனுமானிச்சிருவோம்? ஒரு குடத்தை கயவன் பண்றா போலே, வேஷ்டிய நெசவாளி நெய்யரா போலே, சங்கிலிய பொற்கொல்லர் பண்றா போலே ஜெகத் அத்தனையும் பகவான் படைச்சிருக்காருன்னா, நமக்கு இந்த கணக்கு பாடம்லாம் சொல்லி கொடுக்குறாள் இல்லையோ, அதில் பொறிச்ச கட்டங்கட்டமாக போட்டு ஒரு பக்கம் கொடுப்பா. அதில் குட்டி 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 கட்டமாக இருக்கும். அதில் ஒரு கோடு போடுவா தெரியுமா? இந்த விற்பனையாளர்கள்லாம் கேட்டுலாம் சொல்லுவா, இந்த வருஷத்துக்கு இவ்வளோ விற்றோம், இந்த வருஷத்துக்கு இவ்வளோ விற்றோம், இந்த வருஷத்துக்கு இவ்வளோ விற்றோம். அந்த புள்ளியை சேர்த்துட்டா ஒரு கோடு போட்டுறா பாருங்க. அதை போல இங்கே அனுமானம் எப்படி பண்ணணும்னா, ஒரு பானையை ஒரு குயவன் பண்ணுறார் இவ்வளவு சக்தியை வச்சுண்டு, 10 பானையை ஒரு குயவன் பண்ணுறார் இத்தனை சக்தி வச்சுண்டு, அப்படின்னா உலகனைத்தையும் பண்ணுற பிரம்மத்துக்கு இத்தனை சக்தி இருக்கணும்னு அனுமானிக்கணும் இல்லையோ. ஆனா அந்த ஞானமும் சக்தியும் பிரம்மத்துக்கு எல்லைக்குட்பட்டதாக இல்லை. லோகத்தில் இருக்கிற எதை வச்சுட்டு நாம பிரம்மத்தை அனுமானிக்க போனாலும் இதை கொண்டு இத்தனை மடங்குன்னு சொல்றதுக்கு அப்ப எல்லை வந்துடுமே. ஏன்னா இதுக்கு இவ்வளவு இருக்குன்னு அது அத்தனை மடங்குன்னா அப்ப பிரம்மத்தினுடைய ஞான சக்திக்கு எல்லைக்குட்படுத்த போறோமா? அது சர்வஜ சர்வசக்தியாக இருக்கிறபடியால் அனுமானமே குற்றமாக போகும். நம்ம எதை கண்டுபிடிக்கிறோமோ ஸ்தாபிக்கிறதே தப்பா போடும். அதனால அனுமானித்து ஈஸ்வரனை தெரிஞ்சுக்க முடியாது. மேலும் முதல் குற்றம் பிரத்யட்சமே இல்லைன்னா அனுமானமே வராதுன்னு பார்த்துட்டோமோ இல்லையோ. அதனால அதுவும் சாதிக்க இயலாது. அப்ப பிரத்யட்சத்தாலையும் தெரிஞ்சுக்க முடியாது, அனுமானத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது. வேற என்ன ஒரே வழி? சாஸ்திர யோனித்வாத், சாஸ்திரம் ஒண்ணுதான் பிரம்மத்தை சொல்லும். அது 3வது அதிகரணம். கடைசி அதிகரணம் தோத்துண்டே போறோன்னு பூர்வபக்ஷிக்கு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் கடைசி அஸ்திரத்தை தொடுப்போம். கடைசியா தெரிவித்தான் சமன்வயாத், தத்து சமன்வயாத். இதுக்கு சமன்வயாதிகரணம்னு பேர். அவர் சொன்னது எப்போதும் வேத வாக்கியங்களுக்கு பயன் இருக்கணும் இல்லையோ. ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ யஜேத, ஜோதிஷ்டோம யாகம் பண்ணு ஸ்வர்க்கத்துக்கு போ, வாயவ்ய யாகம் பண்ணு சொத்து வாங்கிக்கோ, சேனை யாகம் பண்ணு எதிரி அழிச்சுடு. இது ஒண்ணு யாகத்துல சொல்லியிருக்கு. இதை போல இன்னத்தை செய், இன்னத்தினால உனக்கு இன்ன பிரயோஜனம் கிடைக்கும்னு வேத வாக்கியம் சொல்லும். ஆனா உபனிஷத்துக்கள் பிரம்மத்தை பிரயோஜனமா எங்கேயுமே சொல்லலையே. நீ இன்னத்தை பண்ணு, இன்னத்தை அடை அப்படின்னு இருக்கான்னா, இந்த யஜ்யம் பண்ணு சிவைகுண்டத்துக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு யஜ்யத்தையுமே காணும். இப்படி எதான் இருந்தாலாவது பண்ணிட்டு போலான்னு பார்த்தா நியாச யஜ்யம் ஒண்ணுதான் இருக்கு, சரணாகத்தின்னு ஒண்ணு மூலையில சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ நாம இதை பண்ணி இந்த வேதத்தால் இவனை அடையிறதுங்கிறது இல்லை, புருஷார்த்தமாகவே பிரம்மம் இருக்காது. இது ஆக்ஷேபம்.
ஒரு புருஷனால் அர்த்திக்கப்படுறதா இருக்கணும் இல்லையோ. தர்மத்தையோ அர்த்தத்தையோ காமத்தையோ நான் பிரார்த்திக்கிறேன், புருஷனால் அர்த்திக்கப்படுறதான் சாஸ்திரமும் சொல்லும். ஆனா வேத வாக்கியங்கள் வேதாந்த வாக்கியங்கள் எதுவும் பிரம்மத்தை ஒரு பிரயோஜனமாக சொல்லுவதாக தெரியவில்லை. அப்ப அவர் புருஷார்த்தமா பிரயோஜனமாகவே இல்லாதபடியால் இது ஒத்து வராது என்பது பூர்வபக்ஷியினுடைய ஆக்ஷேபம். அதுக்கு சித்தாந்தி தெரிவிக்கிறார், தத்து சமன்வயாத், அது ஒத்து வரும், பிரயோஜனமாக சாஸ்திரத்தில் பிரம்மம் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கு ஒத்து வரும்னு கேள்வி. ஏன் ஆத்மாவாரே திரட்டவியோ ஸ்ரோதவியோ மந்தவியா நிதித்தியாசித்தவியா. பிருகதாரண்யக உபனிஷத்து சொல்லுகிறது, ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவை முதலில் நன்கு கேட்க வேண்டும், கேட்டத்த மனனம் பண்ண வேணும், இடையறாமல் சிந்திக்க வேண்டும், கடைசியில் காண்கிறான் என்று பிரயோஜனம் சொல்றதே. இன்னென்னத்தை பண்ணு இன்னென்னத்தை பிரயோஜனம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. பிரம்மவித் ஆப்னோதி பரம் ததேஷாப்யுக்தா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிகிதங்குஹாயாம் பரமே வியோமன் என்று சாஸ்திரம் சொல்லும் போதே சத்தியம் ஞானம் அனந்தம்னு பிரம்மத்தை அடையாளம் காட்டுட்டு, பிரம்மவித் இந்த அடையாளங்களோட பிரம்மத்தை எவன் தெரிந்து கொள்ளுகிறானோ பரமாப்னோதி அவன் மோட்சம் வைகுண்டத்தை அடைந்து விடுகிறான். அப்ப அறிந்தவன் அடைகிறான்னு சொல்றதே, அடைகிறான்னு சொன்னா அது புருஷார்த்தம் பிரயோஜனம் தானே. ஆக பிரம்மம் பிரயோஜனமே புருஷார்த்தமே அப்படின்னு ஸ்தாபித்தது 4வது அதிகரணம். அடியன் 10 நிமிஷம்னு சொன்னேன், 9 நிமிஷத்துல முடிச்சுட்டேன். அதனால 4 அதிகரணங்கள் தான். முதல்ல ஜிக்ஞாசாதிகரணம், ஜன்மாத்தியதிகரணம், சாஸ்திரயோனித்வாதிகரணம், சமன்வயாதிகரணம். 4 அதிகரணங்கள்ல சொன்னது வரிக்கு மட்டும் இப்ப நம்ம பார்த்திருக்கோம். உள்ளுக்குள்ள எத்தனையோ ஆக்ஷேபங்கள், எத்தனையோ சமாதானங்கள். ஆனா மேலெழுந்த வாரியா சுமாரா புரிஞ்சுக்கணும்னு இது அர்த்தம். ஆக பிரம்மத்தை விசாரிக்க உபனிஷத்துக்கள் தான் வழியே தவிர வேறொன்றும் பிரம்மத்தை காட்டாது. இதனாலதான் தேசிகன் தன்னுடைய தாத்பர சந்திரிகையிலே வேதைரேவ அகம் வேத்யா வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா வேதைச்ச சர்வைஹி அகம் வேத்ய ஏவச்ச ரொம்ப ஆச்சரியமா சேர்த்து பொருள்களாக நமக்குன்னு காட்டி கொடுத்தார். அதைத்தான் இதெல்லாத்தையும் இவர்கள்லாம் பண்ணி சம்ஸ்கிருதத்திலே புரியாதபடி சொல்லிட்டு இருக்கா பாருங்க. ஆண்டாள் பெண், 5 வயசு குழந்தை, கஷ்டமே பட மாட்டா, ஊற்றமுடையாய், ஒரே வார்த்தை தான். நம்ம 4 அதிகரணம் பார்த்துப்போம், 156 அதிகரணம் பார்ப்போம். அர்த்தம் இவ்வளவுதான். ஊற்றமுடையாய் வேதத்தாலேயே சொல்லப்படுகிறான், திடப்பிரமாண சித்தர். பெரியாய் வேதம் இவ்வளவு தூரம் சொல்றதே, வேதம் சொல்லி முடிச்சுட்டேன்னு எப்பவான்னு பேசுமோன்னா பிரம்மத்தினுடைய ஒரே ஒரு கல்யாண குணத்தை அளக்க தொடங்கின வேதம் என்னால முடியலேன்னு கை ஓஞ்சி போச்சு. ஆனந்தம் எவ்வளவுன்னு பார்ப்போம். யுவாஸ்யாத் சாது யுவாத்தியாயகா ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா தஸ்யேயம் பிருத்திவி சர்வாவித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத் சயேகோ மானுஷ ஆனந்தா. இதுதான் மனுஷனுடைய ஆனந்தம்னு ஒரு அளவுகோலை முதல்ல ஸ்தாபிச்சிருந்தது வேதம். மனுஷானந்தத்திலே அந்த மெதுவா ஸ்ரீமன் நாராயணனுடைய ஆனந்தம் எவ்வளவா இருக்குன்னு அளந்து பார்த்துப்போம். அதுக்கு கோல் வேணுமோ இல்லையோ, அடி இப்போ கஜம் இதெல்லாம் அளக்கிறதுக்கு கோல் வேணும். மனுஷனுடைய ஆனந்தத்தை வச்சிருந்தது இதை விட 100 மடங்கு தேவானந்தம், அதை விட 100 மடங்கு இந்திரானந்தம், அதை விட 100 மடங்கு ப்ரகஸ்பதி ஆனந்தம், அதை விட 100 மடங்கு பிரஜாபதி ஆனந்தம், அதை விட 100 மடங்கு பிரம்மத்தினுடைய ஆனந்தமோன்னு கையை நீட்டி பார்த்தது. ஒண்ணு கிட்டக்கே இல்லை. இது நினைச்சுட்டு ரொம்ப தூரம் போயிட்டதாக. யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசா. என் வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாத தொலைவில் பிரம்மத்தின் ஆனந்தம். என் ஒரு குணத்தை கூட பேசி முடிக்க முடியவில்லை. ஆழ்வார் சாதித்தார், இழப்பின இயக்கம் நீக்கி இருந்து முன் நிமையை கூட்டி அளப்பில் 50 நடக்கி அன்பவர் கண்ணே வைத்து துளக்கமில் சிந்தை செய்து தோன்றலும் சுடர்விட்டாங்கே விளக்கின விதியில் காண்பார் மெய்மேற் காண்பிப்பாரே. திருக்குறுந்தாண்டகத்தில் ஆச்சரியமான திருவங்கியாழ்வாருடைய பாசுரம். என்னென்னமோ யோகத்தால பகவானை கண்டுடுறான்னு பேசுகிறார்களே, எனக்கு தெரிஞ்சு யாரும் பார்த்ததா தெரியலேன்னு அவர். நமக்கு ஆச்சரியம், ரிஷிகள்லாம் பார்த்துருக்காளேன்னா ஏதோ தங்கள் முயற்சியால பார்த்தா பல சாட்சாத்காரம் கிடைச்சிருக்கும். பார்த்துடுவார்களா? அது பகவான் தான் அனுகிரகித்தாலே ஒழிய அதை நாம் பார்த்து விட இயலாதுன்னு ஆழ்வார் சாதித்தார். அதனால வேதமே நான் சொன்னேன்னு திருப்திப்பட்டுக்கலாமே தவிர சொல்லி முடித்து விட்டேன்னு ஒரு நாளும் பேசாது. அதைத்தான் ஆண்டாள் பெரியாய்னு சாதித்தாள். ஊற்றமுடையாய் வேதத்தால நன்கு சொல்லப்படுபவனே பெரியாய், ஆனா வேதத்தால சொல்லி முடிக்கப்படாதவனே ஊற்றமுடையாய் பெரியாய். உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே, உலகத்துல வந்து கண்காணும்படி இருக்கிறாயோ இல்லையோ, சகல மனுஜ நயன விஷயதாங்கதனாக வேதத்திலேயே சொல்லிட்டு போயிருந்தால் அப்ப ஓலச்சவடியோட நின்று போயிருக்கும். நாம நம்பி இருக்க மாட்டோம். அதுக்கு தானே அவதரிக்கிறார். அர்ச்சாவதார திவ்யதேசத்தில் எழுந்துள்ளிருக்கார். ஸ்ரீவைகுண்டத்தோட பகவான் இருந்திருந்தால் கோவில்களும் இல்லையே, விபவாவதாரமும் இல்லேன்னு ஒரு நிமிஷம் கண்ணை மூடின்னு கற்பனை பண்ணிங்க. பெருமாள் அவதாரம்லாம் பண்ணவே இல்லை, எந்த திவ்யதேசத்திலையும் அவர் சேவை சாதிக்கவே இல்லை. இப்போ இந்த மாதிரி கோவில்கள்லாம் கட்டி வச்சு விக்கிரக ரூபத்தில் பெருமாளே இல்லை.
கண்டிப்பா நாம ஒருத்தரும் பக்தனா இருந்திருக்க மாட்டோம். அது மட்டும் விஷயம். இவர் வைகுண்டத்தோட மட்டும் இருந்திருந்தார்னா யாருக்கு பக்தி பிறந்திருக்கும்? கீழே இறங்கி வந்து நம்ம ஈர்ப்பதற்கு இத்தனை முயற்சிகளும் பகவான் எடுக்கிறானோ, இத்தனை பண்ணியே பக்தி வரல. இது இத்தனையும் பண்ணாமல் இருந்திருந்தா நமக்கு பக்தி பிறந்துட போறதா? அதனால நாம் கண்காணும்படி தன்னை தாழ விட்டு கொள்ளுகிறான். உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே, உலகத்திலே தோற்றமாக நிற்கிறாய் சுடர், தைதீப்யமான தேஜோமயமான திருமேனி, பரஞ்சோதிகின்னு சொல்றார்கள். நாராயண பரோ ஜோதிகி, ஆத்மா நாராயண பரஹ, எச்சகிஞ்சித் ஜெகத்தஸ்மின் திருஷ்யதே ஸ்ரூயதே பிவா அந்தர்பகிஷ்ய தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா என்று நாராயணனே பரோ ஜோதி என்னும் நாராயண பரம்பிரம்ம தத்தன் நாராயண பரஹ, நாராயண பரோ ஜோதிகி, ஆத்மா நாராயண பரஹ என்று பரஞ்சோதிசுன்னு கொண்டாடப்பட்டார் பகவான். அதைத்தான் ஆண்டாள் சுடரேன்னு சாதித்தாள். அப்ப சாஸ்திரம் என்னன்னு பெருமான சொல்றது? பரஞ்சோதிசு, ஜோதி பரம் பரம தத்துவம் அதோபராத்மா பிரம்மேதி ஸ்ருதிஷு யத் பரவஸ்துவதீதம் என்று கூறத்தாழ்வான் ஸ்ரீ வைகுண்டஸ்தவத்திலே ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். ஜோதி பரம் பரமதத்துவம் அதோபராத்மா, அப்படிப்பட்ட சுடரொளியான பெருமான் நமக்காக தோற்றமாக நிற்கிறான். அவர் இருக்கிறது ஸ்ரீவைகுண்டத்திலே. திவிசூரிய யுக திவிசூரிய சகசிரஸ்ய பவேத் யுகபதுத்திதான்னு கண்ணனை தெரிவித்தார். அர்ஜுனன் பிரார்த்திக்கிறான், இந்த விஸ்வரூபத்தை சேவித்தேன், 1000 சூரியர்கள் ஒரு சேர ஒரே சமயத்தில் எரிஞ்சா அப்படி இருக்குமா? அப்படி இருக்கே. அந்த ஜோதிஷு கூட இருட்டாப்படு போல் இருக்கேங்கிறது பெருமானுடைய திருமேனியின் ஒளி வெள்ளம். அப்படி இருக்கிறத தான் சுடரேன்னு ஆண்டாள் சாதித்தாள். அப்ப ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலடாய். இவ்வர்த்தங்கள் ஆண்டாள் நமக்கு காட்டி கொடுத்திருக்காளே. இவர் எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டவை எங்கிருந்து? ஆண்டாளுக்கா இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுது? இத்தனை அர்த்தமா ஆண்டாள் தன் திருவுள்ளத்தில் வச்சுன்னு சொன்னாளா? இது பொதுவா ஒரு கருத்து, தப்பான கருத்து நிலவுகிறது. ஆழ்வார்கள்லாம் ஏதோ பக்தி பாசுரம் பாடிட்டு போயிட்டா, பூர்வாச்சாரியர்கள்லாம் நல்ல ஞானிகள் தங்களுக்கு இருக்கிற ஞானத்தை வச்சு வச்சு வியாக்கியானம் எழுதிவிட்டாள்னா, இதெல்லாம் ஆழ்வார்கள் இதெல்லாம் தெரிஞ்சு பாடியிருப்பாளான்னே தெரியாது. இவர்களா இத்த எழுதியிருப்பார்கள்னுட்டா அது இல்லேங்கிறத இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறாள் ஆண்டாள். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஆச்சாரியர்கள் கொடுத்தால் சிஷ்யர்கள் பெற்றுண்டு எதிர்பொங்கி மீதளிப்ப, அவர்கள் எத்தத்தையெல்லாம் நினைச்சுட்டு ஆனா பொழுதில்லாதபடியாலேயோ சக்தி இல்லாதபடியாலேயோ சொல்லாம விட்டுக்கலாம் இல்லையோ. ஆண்டாளுக்கு எத்தனையோ சொல்லணுங்கிற ஆசை. ஆனா அவளுக்கு உபதேசத்தில் ஆசையை காட்டிலும் தான் எப்போது கண்ணனை அடையப் போகிறோங்கிற ஆசை தான் முக்கியம். ஆழ்வார்கள் கோட்டிக்கும் ஆச்சாரிய கோட்டிக்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு. ஆழ்வார்களுக்கு அனுபவம் தான் பிரதானம், ஆச்சாரியர்களுக்கு உபதேசம்தான் பிரதானம். ஆழ்வார்களையும் உபதேசிக்கத்தான் பெருமாள் அனுப்பிச்சார். ஆனா பக்தி பாரவசத்தாலே அவர்களால் ஒன்றும் முடியாம போய் பெருமாள் அனுபவிக்க ஆரம்பிக்கிறச்சே இவர் 6 மாசம் மோகிச்சு விழுந்துடுறார். இவர் எப்ப எழுந்து உபன்யாசம் பண்றது, உபதேசம் பண்றது? உபதேசம் பண்ண வந்தவா அனுபவத்தில் போகக்கூடாது, அனுபவிக்கிறதுக்கு வந்தவா வாயே திறக்கப்படாது. இந்த ரெண்டுமே முக்கியம். உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கிறவர் திடீர்னு விக்கிச்சு போய் மேற்கொண்டு சொல்லவே முடியாதுன்னு போயிட்டார்னா, பாசுர சேவா காலம் நடக்கும் பாருங்க. அத்தியனோத்சவம் வந்துன்னா சேவை ஆரம்பிப்பா. உயர் நலமுடையவன் திருவாய்மொழி திருநாள் முதல் திருநாளினி முதல் 10 தொடக்கம். 10 அடியவர் கெளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நமரும் பெறலடிகள் மற்றொரு கடை வெண்ணை களவனில் உறவிடை ஆப்புண்டு உரலினோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே கண்ணன் போய் இப்படி யசோத கையால கட்டுப்பட்டுட்டானேன்னு ஆழ்வார் பாடினார். மயக்கமா 6 மாசம் விழுந்தார், எழுந்திருக்கவே இல்லை. முதற்கவி ஆழ்வார் ஓலச்சுவடி எழுத்தாணி வச்சு ஆழ்வார் திருமேனியே பார்த்துட்டு இருக்கார். இவர் எப்ப எழுந்திருக்க போறாரு சொல்ல போறாருன்னு மெதுவா 6 மாசம் கழிச்சு எழுந்திருந்தார். இந்த பாசுரம் சேவா காலத்தும் போது வரும். ஒரு 15 வினாடி செய்ப்பாள. உயர்நலமுடையவன் சாதாரணமா கணக்கு 100 பாசுரத்துக்கு 25 நிமிஷம் கணக்கு. அவ்வளவுதான். வேகமா சேவிச்சா 20 நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும். இன்னைக்கு எஜமானனுக்கு ரொம்ப வேலைன்னா 15 நிமிஷத்துல கூட முடிஞ்சு போயிடும். எப்படி வேணா 100 பாட்டு நம்ம சேவிச்சுக்கலாம். நிதானமா ஏதான சாத்து முறை வந்ததுன்னா 1 மணி நாள் கூட சேவிப்பாரு. அப்ப இந்த பாசுரத்தை 1/4 நிமிஷம் சேவிக்க போறான்னு வச்சுங்க. 1/4 நிமிஷத்துக்குள்ள அத்தியாபக சுவாமி ஒருத்தருக்கு தோணித்து, எப்படித்தான் கண்ணன் இடைச்சு கையாலே அடிபட்டு உரலோட நின்றானோன்னு அவர் 1 நிமிஷம் நினைத்து பாசுர ஓட்டத்தை விட்டுட்டு அவர் அனுபவிச்சுட்டு கண்ணை திறந்தார்னால் அது வாயுந்திரையுகளும்ல இருக்கும். 2ஆம் 10 முதல் திருவாய்மொழி போயிருக்கும். முதல் 10 3ஆம் திருவாய்மொழி இவர் கண்ணை மூடி கண் மூடி திறக்கிறதுக்குள்ள 2ஆம் 10 பாசுரம் இருக்கு. அதனால சேவிக்க வந்தவரோ உபதேசிக்க வந்தவரோ அனுபவத்துக்கு போகக்கூடாது. அனுபவிக்க வந்தவா பேசவே கூடாது. கேட்கறவா நீங்க அனுபவிக்கணும். அதுக்குன்னு ஏதோ கூடாதுன்னு சொன்னாருங்கிறதுக்காக நாங்களும் அனுபவிக்க கூடாதுன்னு நினைச்சிடக்கூடாது. சொல்லுபவர் சொல்றதோட நிறுத்திக்கணும். அவரும் அழுது சிரித்துன்னு போனா கட்டம் தான். ஆகையால் நாம் ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறோம்னு அது ஆழ்வார்களுக்கு அனுபவம் தான் பிரதானம், ஆச்சாரியர்களுக்கு உபதேசம் தான் பிரதானம். ஆழ்வார்கள் ஏதோ அனுபவிச்சுட்டு ஆனா உபதேசிக்க முடியாமல் நிறுத்திவிட்டார்களோ
திருவுள்ளத்திலித்த சொல்லணும்னு கருதினார்களோ அதை நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கணுமே தவிர அவர்கள் சொல்லாத அர்த்தத்தை ஒரு நாளும் எழுத மாட்டார்கள். ஆனால் எப்பவோ 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஆழ்வார் இருந்தாரே, ஆச்சாரியர்கள்லாம் 700-800 வருஷத்துக்கு முன்னாடி தானே இருந்தா. அப்ப இருந்தது இப்ப தெரியுமான்னா அவர்கள் கொடுத்த வேகத்தை தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால்சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஆண்டாள் பாடினதே அப்படித்தானே. வராக பெருமாள் ஒரு வார்த்தை சொல்லிக் கொடுத்தார். அவதாரத்திலே முதல் முன்னமே நடந்த அவதாரம் வராக அவதாரம் இல்லையோ, அந்த பெருமாள் ஸ்வஸ்ஸ கீர்த்தனம் பிரபதனம் ஸ்வஸ்மை பிரசூனார்ப்பணம். இன்னைக்கும் வராக பெருமாளை சேவிக்கணும்னா பூவராக பெருமானாக ஸ்ரீமுஷ்ணத்துல ரொம்ப ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார். பல இடங்கள்லையும் வராக பெருமாள் எழுந்தருளி இருக்கார். பாசி தூர்த்து